பிரசாந்த் கிஷோர் சொல்கிறத நான் எப்படி புரிந்து கொள்கிறேன்னா 272 அவர் சொல்கிறாரு, நான் புரிஞ்சுக்கிறேன். தனி மெஜாரிட்டி பிஜேபிக்கு வரும் என்று அவர் சொல்லுகிறாருன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். எனக்கு அந்த கணிப்பில் உடன்பாடு இல்லை. என்னுடைய அசஸ்மெண்ட் வந்து 220+ பிஜேபி. மை அசஸ்மெண்ட் இஸ் சிங்கிள் மெஜாரிட்டி வரதுக்கு வாய்ப்பு இல்லை. பிரசாந்த் கிஷோருக்கு உள்நோக்கம் கற்பித்து அவரை இழிவுபடுத்தக்கூடிய காரியங்கள் உள்நோக்கம் கொண்டவை. கூலிக்காக மாரடிக்கக்கூடிய சிலர் உள்நோக்கத்துடன் உள்ள சிலரால் இயக்கப்படுவதால் அவரை இன்னைக்கு இந்த கேவலமான ஒரு இழிவுபடுத்தக்கூடிய காரியத்தில் ஈடுபட்டிருக்காங்க. நம்முடைய நிர்மலா சீதாராமன் அவருடைய கணவர் பரக்கல பிரபாகரா அவர் இதே கரண் தாப்பர் கொடுத்த பேட்டியில் பிஜேபி 220 தாண்டாதுன்னு சொல்றாரு. அதை நீ எந்த அடிப்படையில் எடுத்த நீ இவங்க கேட்கவே இல்லை. அப்போ தனக்கு பிடிச்ச ஒரு கருத்து வரும்போது அதை அப்படியே ஏற்றுக்கொள்வதும், தனக்கு பிடிக்காத கருத்துக்கள் வரும்போது உள்நோக்கம் கற்பிப்பதும் ரொம்ப கேடுகட்ட. பிரசாந்த் கிஷோரோட அந்த இன்டர்வியூ நான் எப்படி பார்க்குறேன், இமாச்சல் பிரதேசை பொறுத்த வரைக்கும் அவர் ப்ரெஸ்டீஜ் இஷ்யூ பார்க்குறாரு. வீடியோ காமின்னு அவர் சொல்லியிருக்காரு. எல்லா பேப்பரும் இல்லாட்டி போய் சொல்ல மாட்டான். ப்ரெஸ்டீஜியஸ் பேப்பர்ஸ், கிரெடிபிள் நியூஸ் பேப்பர்ஸ், இந்துஸ்தான் டைம்ஸ், இந்தியன் எக்ஸ்பிரஸ் எல்லாருமே அவர் சொன்னதை போட் பண்ணியிருக்கான். அவரோட ட்வீட்லேயுமே அது இருக்குது. அவர் வீடியோ பிடிச்சிட்டு தொங்குறாரு. அவர் தப்பு பண்ணுறாரு பிரசாந்த் கிஷோர். அத்தனை பேரும் போய் சொன்னாலும் அவரோட ட்வீட் இருக்குது. இப்போ ஸ்டேட்டஸ் கோ கண்டினியூ ஆகும்போது டெஃபினெட்லி இப்போ கரண் தாப்பர் கேட்கறது தான் அது உண்மை. அவர் கரண் தாப்பர்கிட்ட அவ்வளோ கோவப்பட்டதும் அடாவடியாக நான் எங்கே சொன்னேன் நீ கேளுன்னு அந்த பாயிண்ட்டை இன்சிஸ்ட் பண்ணதும் தவறு. மோடி வரவே கூடாது, கம் வாட்மே, என்ன நடந்தாலும் பூமியே அழிஞ்சு போனாலும் மோடி வரக்கூடாதுன்ற எண்ணத்தில் தான் நம்ம எல்லாருமே இருக்கோம், நான் உட்பட சொல்கிறேன். அதனால் ஆக்சுவல் ரியாலிட்டி வட இந்தியாவில் என்ன அப்படின்றத பற்றின நம்முடைய பார்வை மழுங்கடிக்கப்படுது. ஐத்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். அவரிடம் நடப்பு அரசியல் குறித்து விவாதிக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நன்றாக இருக்கு. பிரசாந்த் கிஷோர் சமீபத்தில் கொடுத்த ஒரு பேட்டி மிகப்பெரிய அளவில் வைரலாகி இருக்குது. அதில் குறிப்பாக பாஜக 300 இடங்கள் வரை வெற்றி பெறும் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொன்னதோடு மட்டும் இல்லாமல் கூடுதலாக 15 இடங்கள் வரைக்கும் கூட வெற்றி பெறும். மோடிக்கு எதிராக பெரிய அளவில் எதிர்ப்பலைகள் இருக்கிறதா எல்லாரும் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அப்படியான ஒரு எதிர்ப்பலை கிடையாது அப்படின்ற விஷயத்தையும் அந்த பேட்டியில் சொல்கிறாரு. இந்த கணிப்பை கரண் தாப்பர் அவர்கள் எதிர்கேள்வி கேட்கும் பொழுது, ஏற்கனவே நீங்கள் 2-3 தேர்தல் சமயத்தில் சொல்லும்பொழுது உங்களை கணிப்பு எல்லாம் தவறுதலாக இருந்திருக்கு அப்படின்ற விஷயத்த அவர் கோட் பண்ணி அவர் டேட்டாவோட சொல்கிறாரு. நான் எப்போ பேசினேன், அதுக்கான வீடியோ ஆதாரத்தை காட்டுங்க, இல்லைனா நீங்கள் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லிலாம் ரொம்ப ஆக்ரோஷமாக கோவப்பட்டிருக்கிறாரு. இது மிகப்பெரிய அளவில் வைரலாகி இருக்குது. இந்த விவகாரத்தை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இப்போ அந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் ஹிமாச்சல் பிரதேஷ் தேர்தல் முடிவுகளை பற்றி பிரசாந்த் கிஷோர் வீடியோ பேசினது ஆதாரம் இல்லை. ஆனால் அவர் சொன்னதாக பல செய்தித்தாள்களில் வந்திருக்கு, ட்வீட் போட்டிருக்கிறாரு, ட்வீட்லேயும் வந்திருக்குது. ஸ்டேட்டஸ் கோ கண்டினியூ ஆகணும். அப்போ கண்டிப்பாக அவர் ஹிமாச்சல் பிரதேஷில் காங்கிரஸ் தோக்குன்னு தான் சொன்னார்னு அர்த்தம். அதில் மாற்று கருத்துக்கு இடமே இல்லை. ஏன் பிரசாந்த் கிஷோர் அந்த மாதிரி வீடியோவை இன்சிஸ்ட் பண்ணாருன்னு எனக்கு புரியல. எனவே இப்போ ஒரு மாநிலத்தை பற்றின ஒரு கணிப்பு பொய்யாகுதுன்னா ஒருத்தரோட எல்லா கணிப்புகளுமே பொய்யாகுதுன்னு சொல்ல முடியாது. அதை நம்ம கவனிக்கணும். முதல்ல இந்த பர்டிகுலர் இஷ்யூவை பொறுத்த வரைக்கும் அவர் 300 சீட்டுக்கு மேலே பிஜேபி ஜெயிக்கும் என்பது தற்பொழுது உள்ள சூழ்நிலையில் நம்பக்கூடியதாக இல்லை. அதுதான் நம்ம பார்க்கணும். இப்போ இல்லை, ஒரு மைண்ட் செட் பண்ணுறதுக்கான வேலையை பார்க்க இல்லை. நான் பிரசாந்த் கிஷோருக்கு உள்நோக்கம் கற்பிக்க விரும்பலை. 2-3 விஷயத்தை நான் இங்கே தெளிவுபடுத்த விரும்புகிறேன். பிரசாந்த் கிஷோருடைய அந்த கருத்துக்கு நான் உள்நோக்கம் கற்பிக்க விரும்பவில்லை. ஆனால் அவர் சொல்லக்கூடிய கருத்து சரியான கருத்து அல்லன்னு நான் பார்க்குறேன். அது நாளைக்கு அவர் சொன்னது தவறாக போச்சுன்னா நமக்கு தெரியாது என்ன நடக்க போகுது ஜூன் 4th. ஒருவேளை பிரசாந்த் கிஷோர் சொன்னது தவறாக போகுமே, ஆனால் அது ஜட்ஜ்மெண்டல் எரர் தானே ஒழிய பிரசாந்த் கிஷோருக்கு உள்நோக்கம் கற்பிக்க நான் விரும்பவில்லை. ஏன்னா அவர் இன்னும் 10 நாளில் ரிசல்ட் வரப்போகுது. இன்றைக்கி இப்படி ஒரு தவறான ஏதோ ஒரு லாபத்துக்காக இப்படி பேசினார்னா அவருடைய நம்பகத்தன்மை அதில் பாதாளத்துக்கு போகும். அவர் காசு வாங்கிட்டு இப்படி பேசணுன்ற அவசியம் இருக்குதா எனக்கு தெரியல. ஏன்னா அவர் பல கட்சிகளுக்கு வேலை செய்யும்போது வெளிப்படையாக ஒயிட்லேயே 300 கோடிக்கு மேலெல்லாம் வாங்கியிருக்கார். தமிழ்நாட்டில் திமுக, மம்தா பானர்ஜி, ஜெகன்மோகன் ரெட்டி, பஞ்சாபில் அமரிந்தர் சிங், இந்த மாதிரி பலருக்கும் ப்ராப்பர் அக்கௌண்ட்ஸில் அவர் 100 கோடி 300 கோடிலாம் வாங்கியிருக்கார். ஸோ அவர் பணத்துக்காக இதை பண்ணுவாருன்னு நான் நம்பலை. ஆனால் அவருடைய அந்த கணிப்பு இருக்கு இல்லையா, அந்த 300க்கு மேலே வாங்குவாங்கன்றதை நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னு கேட்டிங்கன்னா 272+ன்னு புரிஞ்சுக்கிறேன்.
சிம்பிள் மெஜாரிட்டிக்கு மேலே பிஜேபிக்கு வரும்னு அவர் சொல்கிறார். நான் நம்புகிறேன். மோடி 1.0 இஸ் 282, 2.0 303. நான் பிஜேபி தனியாக ஆட்சி அமைக்கிறதுக்கு என்டிஏ கவர்மெண்ட் தான், ஆனால் நடைமுறையில் அது பிஜேபி கவர்மெண்ட்டாக தான் இருக்குது. பிரசாந்த் கிஷோர் சொல்கிறத நான் எப்படி புரிந்து கொள்கிறேன்னா 272 அவர் சொல்கிறாரு, நான் புரிஞ்சுக்கிறேன். தனி மெஜாரிட்டி பிஜேபிக்கு வரும் என்று அவர் சொல்லுகிறாருன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். அதை 300 அவர் சொல்கிறத 272 ப்ளஸ் நான் புரிஞ்சுக்கிறேன். எனக்கு அந்த கணிப்பில் உடன்பாடு இல்லை. என்னுடைய அசஸ்மெண்ட் வந்து 220 ப்ளஸ் பிஜேபிக்கு. மை அசஸ்மெண்ட் இஸ் சிங்கிள் மெஜாரிட்டி வரதுக்கு வாய்ப்பு இல்லைன்றீங்க? இல்லை, வாய்ப்பு ரொம்ப குறைவுன்னு நான் நம்புகிறேன். பிஜேபிக்கு வந்து 220லேருந்து 230 ஆர் மேக்ஸிமம் 220 to 240 அந்த ரீஜன் தான். மேக்ஸிமம் 220 தான் என்னோட அசஸ்மெண்ட். மேபி 230 வரைக்கும் ஸ்ட்ரெச் அவுட் ஆகலாம். கூட்டணிகள் இல்லாமல் அவங்களால இந்த 2 டேர்ம் ஆட்சி அமைச்ச மாதிரி ஆட்சி அமைக்க முடியாது. இந்த 2 கவர்மெண்ட்டுமே என்டிஏ கவர்மெண்ட்டு தான் அர்த்தமே, பேரே ஒழிய நடைமுறையில் அது பிஜேபி கவர்மெண்ட்டாக இருந்தது, தனி மெஜாரிட்டி இருந்ததால். இந்த முறை நிச்சயமாக அவங்க உண்மையான என்டிஏ கவர்மெண்ட்டாக அது இருக்க வாய்ப்புகள் அதிகம். வாஜ்பாய் பீரியடு மாதிரி வாஜ்பாய் 182 இருந்தது, இது வந்து 220 ப்ளஸ் வரும். கூட்டணியோடு சேர்ந்து அவங்க ஆட்சி அமைக்க வாய்ப்புகள் அதிகம். அல்லது யாருமே ஆட்சி அமைக்க முடியாமலும் போகலாம். லாஸ்ட் சான்ஸ் தான் இந்தியா அலையன்ஸ் ஆட்சி அமைப்பதற்கு. ஆகவே பிரசாந்த் கிஷோருடைய அந்த 300 ப்ளஸ்ன்றதை நான் 272 ப்ளஸ்ன்னு எடுத்துக்கிறேன். அதுக்கு வாய்ப்பே இல்லைன்றதான் என்னுடைய கருத்து. பட் இதை சொல்லக்கூடிய அதே நேரத்தில் பிரசாந்த் கிஷோருக்கு உள்நோக்கம் கற்பித்து அவரை இழிவுபடுத்தக்கூடிய காரியங்கள் உள்நோக்கம் கொண்டவை. கூலிக்காக மாரடிக்கக்கூடிய சிலர், உள்நோக்கத்துடன் உள்ள சிலரால் இயக்கப்படுவதால் அவரை இன்றைக்கி இந்த கேவலமான ஒரு இழிவுபடுத்தக்கூடிய காரியத்தில் ஈடுபட்டிருக்காங்க. அவங்க கேட்குறாங்க, இப்போ 282 எந்த விதத்தில் 300 எந்த விதத்தில் வரும்னு கேட்டால் அவரால் பிரேக்கப் கொடுக்க முடியல. அவரே ஒத்துக்கிறார் பிரசாந்தை. ஏன்னா யோகேந்திர யாதவ் 250 தாண்டாது, எல்லாம் சேர்த்தா கூட அவங்களுக்கு வராதுன்னு சொல்லும்போது அவர் பல கிராமங்களுக்கு இந்தியா முழுவதும் பல இடங்களுக்கு போய் அரசுக்கான எதிர்ப்பு கடுமையாக இருக்குது. அதனால் தனி மெஜாரிட்டி அவங்களுக்கு வராது, எல்லாம் சேர்த்து என்டிஏ 250 தான் வரும்னு சொல்கிறாரு. நான் அந்த மாதிரி செஃபாலஜிஸ்ட்டு கிடையாது. அப்படின்னா நீ எந்த அடிப்படையில் 300 வரும்னு நீ சொல்கிற அப்படின்னு இவங்க கேட்குறாங்க. அதை வச்சு தான் இப்போ அதை கேட்குறாங்க. அதை கேட்கக்கூடிய இதே வாயி நம்முடைய நிர்மலா சீதாராமன் அவருடைய கணவர் பரக்கல பிரபாகரா, அவர் இதே கரண் தாப்பர் கொடுத்த பேட்டியில் பிஜேபி 220 தாண்டாதுன்னு சொல்கிறார். அதை நீ எந்த அடிப்படையில் எடுத்த நீ இவங்க கேட்கவே இல்லை. அப்போ தனக்கு பிடிச்ச ஒரு கருத்து வரும்போது அதை அப்படியே ஏற்றுக்கொள்வதும், தனக்கு பிடிக்காத கருத்துக்கள் வரும்போது உள்நோக்கம் கற்பிப்பதும் ரொம்ப கேடுகட்ட புத்தி. நான் இப்பயும் சொல்கிறேன், பிரசாந்த் கிஷோருடைய கணிப்பில் எனக்கு உடன்பாடு இல்லை. பிரசாந்த் கிஷோர் பிஜேபிக்கு 300 ப்ளஸ் வருன்றார், கிட்டத்தட்ட 2019 ஃபிகர் வருன்றார். நான் அதை எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா 272 ப்ளஸ் வரும்னு சொல்கிறாருன்னு புரிஞ்சுக்கிறேன். இன்ஃபேக்ட் 272 ப்ளஸ் வந்தாலே பிரசாந்த் கிஷோர் சொன்னது தான் கரெக்டுன்னு அர்த்தம். பிகாஸ் இட்ஸ் சிம்பிள் மெஜாரிட்டி. ஆனால் அதற்கு வாய்ப்பு இல்லை. பிரசாந்த் கிஷோருடைய கணிப்பு தவறுன்னு நான் நம்புகிறேன். என்னுடைய கணிப்பு 220 ப்ளஸ் தான் பிஜேபிக்கு. மறுபடியும் சொல்கிறேன், இதை சொல்லக்கூடிய அதே நேரத்தில் பிரசாந்த் கிஷோருக்கு உள்நோக்கம் கற்பிப்பது என்பது கேடுகட்ட புத்தி, கீழ்த்தரமான புத்தி. அப்படி தான் நான் இதை பார்க்குறேன். அவருடைய கருத்து ஜட்ஜ்மெண்டல் எரர்ன்றது தான் என்னுடைய பாயிண்ட். மற்றபடி நீங்கள் யோசிச்சு பாருங்கள், 10 வருஷமாக ஒரு முக்கியமான ஒரு ஃபிகராக தான் பிரசாந்த் கிஷோர் இருக்கார். பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அவர் இன்னும் 10 நாளில் ரிசல்ட் வரப்போகுது. பணத்துக்கான தேவை கிடையாது. அவர் தன்னுடைய சர்வீசஸ் எல்லாத்துக்குமே 100 கோடி 200 கோடி 300 கோடிலாம் வாங்கியிருக்காரு. டிஎம்கேலாம் அவங்களுக்கு எவ்வளோ கொடுத்தாங்கன்னு அஃபிஷியலாகவே வந்திருக்குது. அந்த அளவுக்கு பணத்தை வாங்கியிருக்கக்கூடியவர். அவருடைய அவர் அதிகபட்சம் 1000 கோடிக்கு மேலே அவர் இந்த கடந்த 10 ஆண்டுகளில் முறையாக வாங்கியிருக்கார். அதோடைய மதிப்பு இன்றைக்கி கண்டிப்பாக 3000 கோடிக்கு மேலே இருக்கும் அந்த கால்குலேஷன் படி பார்த்தீங்கனால. இன்னும் 10 நாளில் ரிசல்ட் வரும்போது பொய்ன்னு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை ஒருத்தர் சொல்கிறாருன்னா அவர் தன்னுடைய நம்பகத்தன்மையை அதில் பாதாளத்துக்கு இழக்கிறார்னு அர்த்தம். அது அவங்களுடைய பெரிய பலம், அவங்களுடைய கிரெடிபிலிட்டி. அந்த கிரெடிபிலிட்டியை இழக்கிற அளவுக்கு பிரசாந்த் கிஷோர் முட்டாள் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அவர் சொல்லுவது ஒருவேளை தவறானால், இன்னும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஜூன் 4 என்ன நடக்க போகுதுன்னு யாருக்கும் தெரியாது, என்ன வேணால் நடக்கலாம். ஒருவேளை பிரசாந்த் கிஷோருடைய கணிப்பு பொய்யாக போகும் பட்சத்தில் அது ஜட்ஜ்மெண்டல் எரர் தானே ஒழிய அவர் காசு வாங்கிட்டு பேசுகிறாருன்னு நான் நம்பலை. இப்போ ஆனால் அவர் பேசும்பொழுது பாயிண்டபுளாக அதை மட்டும் சொல்லிட்டு போகல, பின்னாடி அதுக்கு ஒரு பேக்கப் பாயிண்ட்டாக சொல்கிறது என்னென்னா, நார்மல் மக்கள் மத்தியிலையும் சரி, மக்கள் மத்தியில் பாஜக அரசுக்கோ குறிப்பாக பிரதமர் மோடி மீது எந்த ஒரு அதிருப்தியும் இல்லை அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டையும் வைக்கிறார். அப்படி தான் இப்போது இருக்கா இந்த 10 ஆண்டுகள் ஆட்சி மோடி? நிச்சயமாக இல்லை. இப்போ நீங்கள் அவர் நார்த் இந்தியாவை சொல்கிறாரு, சவுத்தை பற்றி அவர் அந்த கருத்தை சொல்லலை. மெயின்லி நார்த் அண்ட் வெஸ்டர்ன் இந்தியாவை பற்றி அவர் சொல்கிறார். நமக்கு அந்த கருத்தில் உடன்பாடு இல்லை. ஒரு அதிருப்தி இருக்கின்றது. அந்த யோகேந்திர யாதவ் ஒரு பாயிண்டில் சொன்னார். இதே யோகேந்திர யாதவும் டாக்டர் சுஜித் பல்லான்னு ஒரு எக்கானமிஸ்ட், 2 பேரும் ராஜ்தீப் சர்தேசாவோட இந்தியா டுடே ப்ரோக்ராமில் பேசும்போது அவர் இதே பாயிண்ட் சுஜித் பல்லாவை பார்த்து 300 சீட்டுக்கு மேலே பிஜேபி வரும் டாக்டர் சுஜித் பல்லா சொல்கிறார். அவருடைய பல கணிப்புகள் சரியாக இருந்திருக்கு, பல கணிப்புகள் பொய்யாக இருந்திருக்கு. அவர் ஒரு வலதுசாலி பொருளாதார நிபுணர். அப்போ யோகேந்திர யாதவ் அவர் என்ன கேட்டார், நான் கடைசியாக பேட்டி முடியும்போது நான் ஒரே ஒரு பாயிண்ட்டு தான் டாக்டர் சுஜித் பல்லா கேட்குறேன்,
இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கிராமம் அவரோட சாய்ஸ், அவர் என்னோட வந்து பார்க்கட்டும். மக்கள் எந்த அளவுக்கு அதிருப்தியில் இருக்காங்கன்றது தெரியும். அதை வச்சு நான் சொல்கிறேன், கண்டிப்பாக இவங்களுக்கு தனி மெஜாரிட்டி வராதுன்னு சொல்கிறேன். பிரசாந்த் கிஷோருடைய அந்த கருத்து இருக்குது பார்த்தீங்களா, எந்த அளவுலையுமே வந்து வெறுப்பு இல்லை, மக்கள்கிட்ட அந்த ஒரு ஆன்டி மோடி சென்டிமெண்ட் இல்லை என்பது வந்து முழுவதும் ஏற்றுக்கொள்ள முடியாதது. அதில் எனக்கு உடன்பாடு இல்லை. பிஜேபியை பிடிக்கல ஆனால் மோடியை பிடிக்குதுன்னு சொல்லக்கூடியவர்கள் இருக்காங்க. அந்த மோடி ஃபேக்டர்ன்றது டு அ சர்டன் எக்ஸ்டென்ட் இருந்துக்கிட்டு தான் இருக்குது, அதை மறுக்கவே முடியாது. ஏன்னா எல்லா கருத்து கணிப்புகளும் இது வரைக்கும் இந்த 12 கருத்து கணிப்புகள் மேலே விக்கிபீடியாவில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ராகுல் வந்து ஏறி இருக்குது, 6லேருந்து 7%, 26-27% போயிருக்கு. மோடி இது வந்து 69லேருந்து 61 வரைக்கும் வந்திருக்கு. பட் ஸ்டில் இந்த கேப் வந்து 30 to 35%, 40% இருந்துக்கிட்டு தான் இருக்குது. நியர்லி 40% இருக்குது. மோடியோட செல்வாக்கு குறைஞ்சிருக்குன்றது உண்மை, ராகுலோட செல்வாக்கு கூடி இருக்குன்றது உண்மை. பட் ஸ்டில் இந்த கேப் வந்து இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ அவர் சொல்லக்கூடிய எந்த அதிருப்தியும் இல்லை அல்லது பெரிய அளவில் இல்லை, 300 சீட்டுக்கு மேலே அவங்க வந்துருவாங்கன்றது வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் ஒரு விதத்தில் அதிர்ச்சியாகவும் தான் இருக்குது. கண்டிப்பாக அதிருப்தி இருக்குது. ஆனால் ரெஜிம் சேஞ்ச் அளவுக்கு அதிருப்தியான்னு கேட்டிங்கன்னா அதுதான் பதில் கடினமாக இருக்குது. ஏன்னா இதில் ஒரு பெரிய சிக்கல் நமக்கு என்னென்னா, லாஸ்ட் டைம் பிஜேபி வந்து பீக்குக்கு போயிட்டாங்க, 303 பீக். அதில் 100 சீட் அடி வாங்கினா கூட அவங்க 200 சீட் வாங்குவாங்க. ஆனால் காங்கிரஸ் வந்து 52, அவங்க 2 மடங்கு வாங்கினா கஷ்டம், அப்படியே வாங்கினாலும் 2 மடங்கு வாங்கினாலும் 150, தட் இஸ் 300%. 100%னா 100 சீட்டு, 200%னா 300 சீட்டு போகணும் உங்களுக்கு வந்து 150 சீட்ஸ் வரைக்கும் போகணும். எங்கேருந்து வரும்? ஆகவே பிஜேபியோட ஒரு அட்வான்டேஜ்ன்றது என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க லாஸ்ட் டைம் 303 ரீச் பண்ணதால் யானைப்படுத்தா குதிரை மாட்டோம், அது அடி உழுது அப்படின்னும் போது 50-60 சீட் வரைக்கும் அடி உழுதுன்னும் போது அவங்களோட அந்த 230-240 வரைக்கும் ரீச் பண்ணிடுறாங்க. இன்னொரு விஷயம் அவர் டாக்டர் சுஜித் பல்லா எக்கானமிஸ்ட் சொல்கிறது என்னென்னா, லாஸ்ட் டைம் பிஜேபி ஜெயிச்ச 303 சீட்டில் நியர்லி 166 சீட்ஸ், 166 சீட்ஸ் வந்து போலானதில் 50% வாங்கியிருக்காங்கன்றார். 35%, 30 to 35% தான் வாங்குவாங்க. எதிர இருக்கிறது வந்து 2-3 உடையும். 1/3 வாங்கியிருப்பாங்க, 2/3 வந்து உடையிறதால வருவாங்க. பட் 166 சீட்ஸ் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வச்சு சொல்கிறார். பிரசாந்த் கிஷோரை விட சுஜித் பல்லா சொல்கிறதுல ஓரளவு ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் டேட்டாவும் இருக்குது. 166 சீட்ஸ் வந்து 50%க்கு மேலே போலானதில் இருக்குது. அது எப்படி அதில் பாதாளத்துக்கு போகுன்றாரு. ஸோ இட்ஸ் எனிபடிஸ் கெஸ். எவ்ரி ஒன் இஸ் கீப்பிங் தர் ஃபிங்கர்ஸ் கிராஸ்டுவாங்க. இன்னொன்று 12 ஒப்பீனியன் போல்ஸ் வந்து பிஜேபி வந்து சம்வேர் பிட்வீன் 280 to 330 வரைக்கும் வரும்னு சொல்லுது. எல்லாமே பொய்ன்னு நீங்கள் சொல்ல முடியாது. எல்லாருமே உள்நோக்கத்தோட, அத்தனை பேரும் உள்நோக்கத்தோட வரான்றதை சொல்லவே முடியாது. எல்லாருக்கும் உள்நோக்கம் இருக்குது, ஆனால் குறைஞ்சபட்ச நேர்மையோட எவன் செயல்படுறான்றது தான் கொஸ்டின். ஸோ பிரசாந்த் கிஷோரோட அந்த இன்டர்வியூ நான் எப்படி பார்க்குறேன், இமாச்சல் பிரதேசை பொறுத்த வரைக்கும் அவர் ப்ரெஸ்டீஜ் இஷ்யூ பார்க்குறாரு. வீடியோ காமின்னு அவர் சொல்லியிருக்காரு. எல்லா பேப்பரும் இல்லாட்டி போய் சொல்ல மாட்டான். ப்ரெஸ்டீஜியஸ் பேப்பர்ஸ், கிரெடிபிள் நியூஸ் பேப்பர்ஸ், இந்துஸ்தான் டைம்ஸ், இந்தியன் எக்ஸ்பிரஸ் எல்லாருமே அவர் சொன்னதை கோட் பண்ணியிருக்கான். அவரோட ட்வீட்லேயுமே அது இருக்குது. அவர் வீடியோ பிடிச்சிட்டு தொங்குறாரு. அவர் தப்பு பண்ணுறாரு பிரசாந்த் கிஷோர். பட் அவரோட அந்த ஃபிகர் வந்து கண்டிப்பாக நான் 272+ தான் அதை எடுத்துக்கிறேன். ஒருவேளை அது இல்லைன்னா அது ஜட்ஜ்மெண்டல் எரர் தானே ஒழிய அதுக்கு உள்நோக்கம் கற்பிப்பது என்பது ஏற்புடையதான். கால்குலேட்டிவ்லி கொஞ்சம் கால்குலேஷன் பிரகாரம் பார்க்கும்போது நீங்கள் சொல்கிற மாதிரி நார்த் இந்தியாவில் ஒரு ஆன்டி இன்கம்பன்சினால் ஏதோ சில இடங்கள் மிஸ் ஆனாலும் அது சவுத் இந்தியாவில் ஜெயிப்பாங்க, அங்கே சரி கட்டப்படும் அப்படின்னு சொல்கிறாரு. சவுத் இந்தியாவில் அப்படியான ஒரு பார்வை இருக்கிறது. எங்கே இருக்குன்னு தெரியல. சவுத்தில் வந்து யூசி நாவ் தமிழ்நாடு, கேரளா வாஷ் அவுட், வைப்ட் அவுட். ஒரு சீட்டு கூட உங்களுக்கு கிடைக்க போகிறது இல்லை. கர்நாடகா அண்டு தெலுங்கானா தான். ஆந்திராவில் அஃப்கோர்ஸ் கர்நாடகா அண்ட் ஆந்திரா, தெலுங்கானாலையும் கிடையாது, வாய்ப்பு குறைவு. கர்நாடகாவும் ஆந்திராவும் தான் அவர் மெயின் பண்ணுறாரு. ஆந்திராவில் நாயுடுவோட இருக்கிறதால. ஆனால் அந்த நாயுடுவோட முஸ்லீம் இடஒதுக்கீடை பற்றி பேசுனதால அது 1% 1.5% ஓட்டு அவங்களுக்கு அடி வாங்குது. அதனால தான் மோடி ஃபோட்டோ போடாமலே மேனிஃபெஸ்டோ வெளியிடுறாங்க. நான் உயிரோடு இருக்க வரைக்கும் முஸ்லீம் இடஒதுக்கீடை கொடுக்க மாட்டேன், நான் வந்தேன்னா கொடுத்த முஸ்லீம் இடஒதுக்கீடை வாபஸ் வாங்கலாம் மோடி அமித்ஷாவும் பேசுகிறாங்க. சந்திரபாபு நாயுடு நெளிகிறார். ஏன்னா அவர் வெளிப்படையாக நான் முஸ்லீம் இடஒதுக்கீடை கொடுப்பேன்றார். இந்த பக்கம் கர்நாடகாவில் லாஸ்ட் டைம் வந்து அவங்க 25 சீட்டு வாங்கினாங்க. இந்த தடவை கண்டிப்பாக 10 சீட்டாக அடி விழுன்றாங்க. அந்த இடத்துலையும் வந்து அவரோட லாஜிக் வந்து அடி வாங்குது. யாரோட லாஜிக்கு? பிரசாந்த் கிஷோரோட லாஜிக் அடி வாங்குது. பட் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து ஃபைனல் வெர்டிக்ட்ன்றது ரிசல்ட் வந்தாலே தவிர எதுவுமே கிடையாது. ரிசல்ட் வர வரைக்கும் எதுவுமே நம்ம சொல்ல முடியாது. இந்த எலெக்ஷன் 41 நாள் நடக்கிறதால இது பிரசவ வேதனை. இந்த மாதிரியான கருத்துக்கள் வரதுன்றது வந்து தவிர்க்க முடியாது. பட் இட் டசன்ட் ஹேவ் எனி மீனிங். இன்னும் 10 நாள் பொறுத்திங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட்டே வந்துட போகுது. ஸோ இப்போ இதுக்கு வந்து இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நான் மறுபடியும் சொல்கிறேன், அவருடைய கணிப்பு தவறானால் அது ஜட்ஜ்மெண்ட், அது தவறுன்னு தான் நான் நம்புகிறேன். தட்ஸ் ஜட்ஜ்மெண்டல் எரர். நீங்கள் அதுக்கு உள்நோக்கம் கற்பிப்பது அயோக்கியத்தனமானது. ஏன் இதே டாக்டர் சுஜித் பல்லா சொல்கிறாரு, அவருக்கு என்ன சொல்கிறீங்க? அவர் இதை விட அதிகமாக ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்கிறாரு. சரி, அப்படியே இந்த பக்கம் வாங்க. மோடிக்கு எதிராக இருக்கக்கூடியவர்கள்
பரக்கல பிரபாகராவோட நிர்மலா சீதாராமன் ஹஸ்பண்டோட இதை தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. எந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அடிப்படையில் அவர் சொல்கிறாரு 220க்கு மேலே மோடிக்கு போக வாய்ப்பே இல்லைன்றாரு. ஆன் வாட் பேசிஸ் யூ ஆர் சேயிங்? நீ கேட்க மாட்டேன்ற? அப்போ உனக்கு தேவைன்னும் போது அதை கடந்து போகிற, உனக்கு எதிராக இருக்கும்போது அதை போய் நிற்க நோண்டுற. இது குறைஞ்சபட்ச நேர்மை கிடையாது. நீ ஒரு அனலிஸ்ட், பொலிட்டிக்கல் அனலிஸ்ட்டுனா, நீ ஒரு ஜேர்னலிஸ்ட்டுனா, உன்னுடைய விருப்பம் எதுவாக இருந்தாலும் உன்னுடைய கணிப்பு என்பது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அடிப்படையில் தான் இருக்கணும். அல்லது மக்கள் மனங்களை அறிந்து கொள்ளக்கூடியவர்களோட கருத்துக்களை எடுக்கிறேன்னா அந்த அளவுகளை எல்லாருக்கும் வைக்கணும். பிடிச்சதை எடுத்துக்கிட்டு பிடிக்காததுக்கு உள்நோக்கம் கற்பிப்பது என்பது கூலிப்பட செய்யக்கூடிய அயோக்கியத்தனமான வேலை. சார், இப்போ இந்த விவகாரத்தில் முக்கியமாக அவரை உள்நோக்கம் கற்பிக்கிறது சரியானது கிடையாதுன்றதை தான் உங்களுடைய பார்வை. இல்லை கிலோ, நான் அதை தான் சொல்கிறேன். இல்லை சார், இப்போது இதில் அவர் கோபப்படுற விஷயம் அப்படிங்கிறது எங்கே கோபப்படுறாருன்னா அவருடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் இங்கே மிஸ் ஆகிருக்கு, அவருடைய கணிப்பு இங்கே தவறி இருக்குது அப்படின்றப்போ தான் அவர் அங்கே கோவப்படுறாரு. ஸோ அதை அவர் இப்படி கடந்து கூட போயிருக்கலாம். ஏன்னா நான் சொன்னதில் சிலது தவறாக கூட இருந்திருக்கலாம். கணிப்பு அப்படிங்கிறது நம்ம எக்ஸாக்டாக எதையும் நம்ம நீங்கள் சொல்கிறது மாதிரியான ஒரு கோணத்தில் அவர் அதை வெளிப்படுத்தியிருக்கலாம். ஆனால் நான் எங்கே சொன்னேன், நான் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி அவர் மறுப்பதற்கான ஒரு விஷயத்தை அம்பலப்படும் போது அவர் வெளிப்படையாக அம்பலப்படுறாரு. என்னுடைய கணிப்பு இங்கே அம்பலப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு அது அவர் பண்ண தப்பு. முதல்ல கரண் தாப்பர் இன்டர்வியூவில் அவர் கோவப்பட்டுறக்கூடாது. கரண் தாப்பர் எதிரில் உட்கார்றவங்கள நோண்டுவார் அவர். அது அவருடைய, அதாவது டெவில்ஸ் அட்வொகேட். அவர் போட்டி நோண்டி தான் எடுப்பார். அவர் மோடி அவரோட பேட்டியில் தண்ணி குடிச்சிட்டு எந்திரிச்சு போனது, ஜெயலலிதா பேட்டி முடித்த பிறகு கை கொடுக்கும்போது கை கொடுக்க மாட்டேன்னு சொன்னது, இட்ஸ் ப்ளஷர்னா இட்ஸ் நாட் அ ப்ளஷர் ஃபார் மீன்னு சொன்னது, இதெல்லாம் அவர் அவரோட வே ஆஃப் ஃபங்க்ஷனிங், அவரோட வே ஆஃப் ஸ்டைல் ஆஃப் ஃபங்க்ஷனிங்கிறது கரண் தாப்பறது வேறு. கரண் தாப்பர்கிட்ட தான் கோவப்பட்டோன்னா தான் அம்பலப்பட்டுடுவோன்றது அவருக்கு தெரிஞ்சிருக்கணும். ரெண்டாவது, இந்த ஹிமாச்சல் பிரதேஷ் இஷ்யூவில் நான் சொல்லவே இல்லைன்னு பிரசாந்த் கிஷோர் சொன்னது தவறு. அவருடைய பலவீனம் அதுதான். ஆக்சுவலாக அவர் சொல்லியிருக்காரு, வீடியோ ஆதாரம் இல்லையா ஒழிய அவர் ட்வீட் போட்டிருக்காரு. எல்லா பேப்பரும் போய் சொல்ல மாட்டான். இந்தியன் எக்ஸ்பிரஸ், இந்துஸ்தான் டைம்ஸு, டைம்ஸ் ஆஃப் இந்தியா, நிறைய அப்படியே, ஆமாம், எல்லா பேப்பருமே அதை போட்டிருக்காங்க. எல்லாரும் போய் சொல்ல மாட்டாங்க. ரெண்டாவது, அத்தனை பேரும் போய் சொன்னாலும் அவரோட ட்வீட் இருக்குது. இப்போ ஸ்டேட்டஸ் கோ கண்டினியூ ஆகும் போது டெஃபினெட்லி இப்போ கரண் தாப்பர் கேட்குறது தான் அது உண்மை. அவர் கரண் தாப்பர்கிட்ட அவ்வளோ கோவப்பட்டதும் இப்போ அடாவடியாக நான் எங்கே சொன்னேன் நீ கேளுன்னு அந்த பாயிண்ட்டை இன்சிஸ்ட் பண்ணதும் தவறு. ஆனால் இந்த 300 சீட்டு வரும்னு சொன்னதை அந்த ஒரு இஷ்யூவை வச்சு இது பொய்ன்னு நீ சொல்ல முடியாது. அதுதான் நான் சொல்ல வரேன் உங்களுக்கு. எல்லா சஃபாலஜிஸ்டோட எல்லா ஒப்பீனியனுமே யாரு அவர் இப்போ நம்ம இந்த கணிப்பும் தவறாயிடும், அந்த விஷயம் அந்த பயம் அவருக்கு இருக்குது. அந்த அக்செப்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இங்கே மிஸ் ஆகிடும். இல்லை, அவர் பண்ண ஒரு தப்பு என்னன்னா, ஹிமாச்சல் பிரதேஷ் இஷ்யூவில் தான் சொன்னது ஆமாம் நான் சொன்னேன், என்னோட ஜட்ஜ்மெண்டல் எரர்னு அவர் சொல்லியிருக்கணும். இப்போ அந்த மாதிரி இப்போ நான் உறுதியாக நம்புகிறேன். ஜட்ஜ்மெண்டல் எரர் யாருக்கு வேணால் வரலாம். எல்லா செஃபாலஜிஸ்ட்டுமே மே ஆர் மே நாட் பி தான். அதனால தான் அது ரிசல்ட் கிடையாது உங்களுக்கு. இது வரைக்கும் இந்தியன் எலெக்ஷன்ஸில் நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா, பிரணாய் ராய் 1999 ராஜீவ்காந்தி ஃபஸ்ட் டைம் எலெக்ஷனில் 5 வருஷம் இருந்துட்டு போகும்போது 195 சீட்ஸ்னார். அது ஒன்று தான் பர்ஃபெக்டாக அதுக்கப்புறம் பிரணாயோட பல கணிப்புகள் தவறாக இருக்குது, பல கணிப்புகள். ஏன்னா டாயின் ஆஃப் ஃபாதர் ஆஃப் இந்தியன் செஃபாலஜி, பலது சரியாக இருக்குது, பலது சரியில்லாமலே போயிருக்கு. அதை வச்சு நம்ம ஒருத்தர் நோண்ட முடியாது. இங்கே இன்னொரு சிக்கல் என்ன வருதுன்னா, கரெக்டாக 5 ஃபேஸ் முடிஞ்சு 6வது ஃபேஸ் வரும்போது இவர் பிரசாந்த் கிஷோர் உட்காந்து பேசும்போது தான் நிறைய சந்தேகங்கள் வருது. நான் இப்பயும் சொல்கிறேன், அவருடைய கணிப்புகளுக்கு நான் உள்நோக்கம் கற்பிக்க விரும்பலை. அது அப்படியே மெய்யாகும்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. என்னோடய அசஸ்மெண்ட் 220+ தான். பட் நீங்கள் 272+ மோடிக்கு வராதுன்னு உறுதியாக சொல்ல முடியாதுன்னு தான் நான் நம்புகிறேன். இது இந்த மாதிரியான விஷயங்களில் ப்ராபபிலிட்டிஸ் தியரிஸை தான் நம்ம அதிகமாக பேச முடியும். எஸ், சான்சஸ் ஆர் மோர். ஏன்னா அந்த மோடி ஃபேக்டர்ன்றது இன்னமும் நம்ம சவுத்தில் இருக்கோம் கிலோ, அதனால் நம்மளால் அதை புரிஞ்சிக்க முடியல. நம்ம அதீதமாக அதில் ஒப்பீனியேட்டடாக இருக்கிறதால, ஈவன் ஜேர்னலிஸ்ட், எஸ்பெஷலி ஜேர்னலிஸ்ட் நம்ம சொல்லலாம், ஈவன் இல்லை எஸ்பெஷலி ஜேர்னலிஸ்ட் ரொம்ப அதீதமாக ஒப்பீனியேட்டடாக இருக்கிறதால மோடி வரவே கூடாது, கம் வாட்மே என்ன நடந்தாலும் பூமியே அழிஞ்சு போனாலும் மோடி வரக்கூடாதுன்ற எண்ணத்தில் தான் நம்ம எல்லாருமே இருக்கோம், நான் உட்பட சொல்கிறேன். அதனால் ஆக்சுவல் ரியாலிட்டி வட இந்தியாவில் என்ன அப்படின்றத பற்றின நம்முடைய பார்வை மழுங்கடிக்கப்படுது. அதனால் ஒரு மாற்று பார்வை வைக்கும்போது நம்ம கோவப்படுறோம், வெறிகொள்கிறோம், உள்நோக்கம் கற்பிக்கிறோம், அவங்கள சிலுவையில் அறையிறோம். ஐ திங்க் விச் இஸ் நான் சென்ஸ். நீங்கள் அப்படின்னா சுஜித் பல்லாலாம் ஏன் அப்படி சொல்கிறாங்க? அவங்க சொன்னதெல்லாம் நிறையா எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. 2016 டிஎம்கே மக்கள் நல கூட்டணி இருக்கும்போது, இப்போ விஜயகாந்த் மக்கள் நல கூட்டணி இருக்கும்போது கிட்டத்தட்ட எல்லாருமே டிஎம்கே ஜெயிச்சிரும், 140 சீட்டு வரைக்கும் டிஎம்கே நான் உட்பட பேசிகிட்டு இருந்தோம். பட் திஸ் ஒன் பர்சன் ரிப்பீட்டட்லி said ஜெயலலிதா இஸ் கம்மிங் பேக் டு பவர் வித் 130 சீட்ஸ். அந்த மாதிரி
பல நேரங்களில் அவர் சொன்னது கரெக்டாக இருக்குது. ஸோ யூ ஹேவ் டு கீப் யுவர் ஃபிங்கர்ஸ் கிராஸ். நான் என்ன சொல்கிறேன், பல கருத்து கணிப்புகள் வருது. இதில் வந்து உங்களுக்கு பிடிக்காத ஒரு கருத்து கணிப்பை இவ்வளோ தூரம் நீங்கள் போட்டு அடிக்க வேண்டிய அவசியம் என்னன்றது தான் என்னுடைய கேள்வி. நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச நிர்மலா சீதாராமன் ஹஸ்பண்ட் பரக்கல பிரபாகர் அதை தூக்கி வச்சு கொண்டாடுறீங்கல்ல, அதை எப்படி நீ எடுத்துக்கிறியோ அதை மாதிரி இதையும் எடுத்துகிட்டு போகணும். இட்ஸ் எட் அனதர் ஒப்பீனியன், அவ்வளோதான். அதுக்கு வந்து அந்த கருத்தை சொன்னவரை சிலுவையில் அறைய வேண்டிய அவசியம் இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. மற்றபடி அவர் அந்த ஹிமாச்சல் பிரதேஷ் இஷ்யூவில் சொன்னதெல்லாம் ரொம்ப அபத்தமானது, சைல்டிஷு. அவர் கரண் தாப்பரோட சண்டை போட்டதே ரொம்ப தப்பு. ஏன்னா கரண் தாப்பர் ஹேஸ் அ நேக் ஆஃப் இன்சல்ட்டிங் இஸ் ஓன் கஸ்ட்ஸ். அது அந்த புத்தி கரண் தாப்பர்கிட்ட உண்டு. கரண் தாப்பர் ரொம்ப விஷயம் தெரிஞ்ச ஒரு ஜேர்னலிஸ்ட்டு, கிரில் பண்ணுவார், விஷயஞானம் உள்ளவர். அவரை திணறடித்த கஸ்ட்டும் இருக்காங்க. ப. சிதம்பரம்லாம் அவரை திணறடித்த கஸ்ட்டு தான், பிடிஆர்லாம் அவரை திணறடித்த கஸ்ட்டு தான். அந்த மாதிரி நிறைய பேரை நம்ம சொல்ல முடியும். ஆனால் அவர்கிட்ட நீங்கள் வந்து விஷயஞானம் கம்மியாக போகிறீங்க அப்படின்னா அவர் உங்களை கிரில் பண்ணிவிடுவார். அதுவும் கரண் தாப்பருக்கு ரொம்ப ஒப்பீனியனேட்டட் பர்சன். மோடி விஷயத்தில் கரண் தாப்பருக்கு ஒரு ஸ்ட்ராங் பொசிஷன் இருக்குது. மோடி வரவே கூடாதுன்னு அவருக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்குது. ஒரு ஜேர்னலிஸ்ட்டாக அவ்வளோ பெரிய ஒப்பீனியன் அவருக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும்போது எதிராளி வந்து மோடி வராருன்னு சொல்லும்போது அவரை வந்து ரொம்ப நீடில் பண்ண தான் பார்ப்பார். ஐ திங்க் இன்னும் 2 தப்பு பண்ணார் அந்த ஹிமாச்சல் பிரதேஷ் இஷ்யூவில். எஸ், ஐ மேட் அ மிஸ்டேக்னு ஒரே வார்த்தையில் போயிருக்கலாம். 2வது வந்து இந்த எந்த விதத்தில் நீ 300+ வருன்றதுக்கு இன்னும் அதிகப்படியான தரவுகளை அவர் கொடுத்துருக்கலாம். 2மே அவர் செய்ய தவறுனது தான் இங்கே வந்து நிற்குது. கரண் தாப்பருக்கு மோடி விஷயத்தில் ஒரு ஸ்ட்ராங் ஆன்டி மோடி ஃபீலிங் இருக்கிறதால ப்ரோ மோடியாக வரவங்கள அவர் மேக்ஸிமம் வந்து கார்னர் பண்ணுறாரு. தப்பு கிடையாது ஆஸ் அ ஜேர்னலிஸ்ட். அதை எதிர்கொள்கிற அளவுக்கு பிரசாந்த் கிஷோர்கிட்ட விஷயஞானம் இல்லாமல் போனது தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய பிரச்சனை நான் பார்க்குறேன். பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் சார்ந்த உங்களோட பார்வைகளையும் கருத்துக்களையும் எங்களோடும் எங்கள் மூலமாக மக்களோடும் இவ்வளோ நேரமாக பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றிங்க. நன்றி சார்.